வணக்கம். செல்வகுமாரின் 2026 கோடை வெப்பம் பொதுவாக 2026 வெப்பம் மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவ மழைகள் எப்படி இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை விவசாயிகளிலிருந்து வந்த கேள்வி வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை அமைத்து வழங்குகிறேன். அதாவது 2026 ஏப்ரல் 30 அதிகாலை நிலவர பதிவு. இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நாம நீண்டகால அறிக்கையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறோம்? மே மாதம் முதல் 10 தேதிக்குள்ளர வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இரண்டு பக்கமும் வேறு நிகழ்வுகள் உருவாக போகுதுன்னு சொன்னோம். அரபிக்கடல்ல வலுவான நிகழ்வு உருவாகி கேரள கடலோரம் நெருங்கி வந்து லட்சத்தீவு மற்றும் கேரளா ஒட்டி, அதாவது மாலத்தீவிட்ட உருவாகி கேரள கடலோரத்துக்கு நெருக்கமாக வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும். வங்கக்கடல்ல இலங்கை மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, மேற்கு வங்க பகுதியை நோக்கி செல்லும். ஒடிசாவிற்கு அதீத மழைப்பொழிவை ஒரு வலுவான நிகழ்வாக உருவாக்கி கொடுக்கும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த நிலையில தற்பொழுது கோடை மழை தொடங்கிவிட்டது. எதிர்பார்த்தது போலவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும், பெங்களூரு, மைசூர் பகுதிகளிலையும், நீலகிரி மாவட்டத்திலையும், அதே போல சிவகங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும், பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார தருமபுரி மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கியது. அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு நேற்றைக்கு. இன்றைக்கு கேரள, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பரவலாக மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. நாளைக்கு பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்க இருக்கிறது உறுதியா. படிப்படியா உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது. பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது. கடலோர மாவட்டங்களை விட உள்ளே மேற்கே போக போக மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், தினசரி இருக்கும். கடலோரம் தெற்கு தென்கிழக்கு திசை காற்று வந்து கடலோரம் வர வேண்டிய மழையை உள்ளே எதிர்த்து தள்ளும், தொடர் மேக உற்பத்தி ஏற்படுத்தி உள்ளே நீடித்து நின்ற மழைப்பொழிவை அனைத்து உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக இதுதான் மே மாத வானிலை. மே மாத இறுதி வாரத்தில் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்கும். கண்டிப்பா மே இறுதி நாட்களுக்குள்ள, மே மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இதுதான் நம்ம அறிக்கை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன வெப்பமோ சராசரி வெப்பம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த மே மாதத்தில், இந்த ஏப்ரல் இறுதியில் என்ன வெப்பமோ அதுதான் ஓடும். கடலோர மாவட்டங்களில் கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று உள்ளே போகிறதுனால இதமான வெப்பம் தான் இருக்கும். சில இடங்களில் மரங்கள் இல்லாத காரணத்தினாலே பொட்டல் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குது. பல இடங்களிலே நாம் அனுபவம், அதாவது வெயிலில் பணியாற்றிய அனுபவம் இல்லாத காரணத்தினாலும், இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலை, பனிப்பொழிவு மற்றும் உயரழுத்தம் காரணமாக குளிர்ந்த காற்று, குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் குறைந்தும் இருக்கிற காரணத்தினால பொழுது விடிந்ததும் வெயில் காட்டியதும் அந்த உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது. குழந்தைகள்லாம் இந்த வெப்பத்தை அனுபவித்தது கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லாம் இல்லத்துக்குள்ளேயே இருந்தவர்கள், வெளியில் வந்து அவர்கள் தாங்க முடியல. அதே போல் அனைவருமே பழைய காலத்தில் பணி செய்தது போல் இப்போ வெயிலில் பணி செய்த பழக்கம் இல்லாத காரணத்தினாலே வெளியே வந்தாலே வெயில் அதிகமாக உணர்கிறீர்கள். ஐயோ அதிகமாக இருக்கிறதே என்கின்ற வார்த்தையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே கடந்த பல ஆண்டுகளை அப்படியே நினைவு கூர்ந்து பார்க்கணும். அனல் காற்று வீசி இருக்கிறது, மூக்குத்துளையெல்லாம் எரிந்திருக்கிறது, அனலாக காணல் நீராக தகன்னு காணல் நீரெல்லாம் காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெப்பம் இல்லை என்பதையும், வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுவதையும், புழுக்கமான சீதோஷனில் இருப்பதையும், உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்குது கடலோர மாவட்டங்களில் என்பதையும், உள்ளே ஒரு சில மாவட்டங்கள் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சில ஆண்டுகள் 110, 111 டிகிரி எல்லாம் ஃபாரன்ஹீட்டில் போயிருக்கு. இப்போ 104, 105 டிகிரிக்கே அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு சில இடங்களில் தான் 105 இருக்குது, ஓரிரு இடங்களில் தான் இருக்குது. பெரும்பாலான இடங்களில் 100, 101, 102, 103க்கே தாங்க முடியாத ஒரு வெப்பமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வழக்கமான ஒன்று தான். இந்த கோடையில் இந்த வெப்பமும் இல்லாமல் இருக்காது. இதுதான் கோடை வெப்பம். இந்த வெப்பம் இருந்து தான் ஆகும். புரியுதுங்களா? ஆனால் வழக்கத்துக்கு மாற பொள்ளாச்சிலையும், உடுமலைப்பேட்டையிலையும், கோயம்புத்தூர்லையும் கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சிருக்கு. காரணம், தொடர்ச்சியாக உயரழுத்தம் நீடித்திருந்து உயரழுத்த காற்று உள்ளே நுழைய, கடலோரத்தில் நுழையக்கூடிய கிழக்கு திசை காற்று, உயரழுத்த காற்று மேற்கே போகும் பொழுது, பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்க புறப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து வறண்ட காற்றாக, அனல் காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் கூடுதல் வெப்பம் இருக்குது.
ஆனால் கரூர் மற்றும் கரூர் பரமத்தி, அதே போல் பரமத்தி வேலூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளெலாம் கொஞ்சம் வெப்பம் வழக்கமே எப்போதுமே இந்த நாளில் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் கடந்த 2024 விட குறைவு தான். 2020 அதாவது கடந்த ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா கோடை மழை வலுவாக இருந்துச்சு. அந்த கோடை மழையும் இந்த வருஷம் மே மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. மே மாதம் எல்லா நாளும் இடிமழை பொழிவு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் விட்ட நேற்றைக்கு பெங்களூரில் கோடை மழையின் காரணமாக 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 1 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்து சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வாகனங்கள்லாம் தண்ணீருக்குள் சிக்கி கொண்டது. அப்படி இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்ததுனாலமாக மக்கள் எதிர்பாராமல் சிக்கி கொண்டார்கள். ஆனால் நாம் மைசூர், பெங்களூருக்கெல்லாம் கனமழை இருக்குன்னு நம்ம கடந்த சில நாட்களாகவே சொல்லி வர்றோம். இப்போவும் இருக்குது, இன்னமும் இருக்குது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் பெங்களூரு, மைசூருக்கெல்லாம் மழை இல்லாத நாளே இருக்காது. இருந்துகிட்டே இருக்கும் மழை. எல்லா நாளும் இருக்கும், ஒதுக்கி இருக்கும். இப்படியே மே மாதம் கழிய போகிறது. வங்கக்கடலோரம் இப்போ இருக்கிற வெப்பம்தான். ஒருவேளை மீனம்பாக்கம் போன்ற மரங்கள் இல்லாத பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வாட்டினாலும் இது அசௌகரியம் ஏற்படுவதற்கான காரணம் உணர்வு வெப்பம் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக மாத இறுதியில் உருவாக போகிற தாழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க போகுது. தொடக்கத்திலிருந்தே வலுவாக இருக்குங்க. அப்போது இப்போ எல்லாம் சூப்பர் எல்னினோ அப்படின்னு பேசி பயங்கரமாக அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அச்சப்படுறீங்க நீங்கள். பல்வேறு தகவல் எல்லா ஊடகங்கள்லையும் அது பேசு பொருளாக இருக்குது. சூப்பர் எல்னினோங்கிறது எல்லா ஊடகங்களிலுமே உலக வானிலையாளர்கள் அவர்கள் சொல்ல அது எல்லா ஊடகங்களிலுமே அது பேசு பொருளாக இருக்குது. இது கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்யாமல் இருந்த வருத்தத்தில் இருந்த இந்த ஆண்டாவது விவசாயம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு இது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. உண்மைதான். இப்போது இந்த வருஷம் எப்படித்தான் இருக்கும் உண்மையிலேன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து தான் இருக்குது. ஆனாலும் ஆசியா பக்கம் நல்ல வெப்பம் இருக்குது. பசிபிக் பெருங்கடல் மத்திய பகுதியிலையும் நல்ல வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் அது ஆசியா பக்கம் இப்போ வரைக்கும் கடத்திட்டு இருக்கு. மத்திய பசிபிக் பெருங்கடல் நோக்கி கடத்திட்டு இருக்கு. ஒருவேளை அந்த எல்னினோ உருவானாலும் 2027 தான் அது எல்னினோவாக இருக்கும். அதுவும் பெரிய அளவில் சூப்பர் எல்னினோவாக இருந்தாலும் சரி, அந்த எப்படிப்பட்ட எல்னினோவாக இருந்தாலும் நாம் இந்திய பெருங்கடல் வெப்பத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த சூப்பர் எல்னினோ உருவாயிருந்த பொழுது இந்திய பெருங்கடல் வெப்பம் குறைந்திருந்தது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். சூப்பர் எல்னினோ இருந்த பொழுது இந்திய பெருங்கடலில் நிகழ்வுகள் உருவாகி வெப்பம் குறைந்திருந்தது. இப்போ இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா, கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தென்னரைக்கோளத்தில் மடகாஸ்கர், மொரிஷியஸ் போன்ற நாடுகளுக்கு பெரிய பெரிய புயல்கள்லாம் போய் வெப்பநிலையை குறைக்கும். புயல்கள் மழைப்பொழிவையெல்லாம் கொடுக்கும் ஆப்பிரிக்காவுக்கெல்லாம். அது அறவே இல்லை இந்த வருஷம். அதனால் தென்னரைக்கோள வெப்பம் அதிகமாக இருக்குது. நிலநடுக்கோட்டு வெப்பம் 31 டிகிரி இருக்குது. 31 டிகிரிங்க சுமத்ராலேருந்து சோமாலியா வரைக்கும். அதாவது தெற்கே 10 தெற்கு அட்சரேகை முதல் 10 வட அட்சரேகை வரைக்கும். அதாவது சரியாக சொன்னீங்கன்னா 9 டிகிரி 8 டிகிரி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்குமே 31 டிகிரி இருக்குது வலுவாக. 10 வடக்கையும் தெற்கையும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20 அட்சரேகைக்கு இடையில்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டை மையமாக வச்சு 31 டிகிரி இருக்குது. அதுக்கு வடக்க தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எல்லாமே 30 டிகிரி இருக்குது. ஆந்திர பிரதேசம் 29, ஒடிசா 28. ஆகவே எல்லாமே 28 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது. ஒட்டுமொத்த வங்கக்கடல், அரபிக்கடல் எல்லாமே 28, 29, 30 இருக்குது. அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல், தெற்கு அரபிக்கடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 31 டிகிரி இருக்குது. இதன் காரணமாக கண்டிப்பாக வலுவான நிகழ்வு உருவாகத்தான் செய்யும். பொதுவாக அரபிக்கடல் வெப்பம் குறைஞ்சால் தென்மேற்கு பருவமழை குறையும். ஆனால் இப்போ அரபிக்கடல் வெப்பமும் அதிகமாக இருக்குது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பமும் அதிகமாக இருக்குது, 31 டிகிரி. தென்னரைக்கோளத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. ஆக நீராவி அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அதிக நீராவியை சுமந்து கேரளாவில் ஏற்றும். இதனால் பருவமழை நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று அதிகமாக இருக்கிறதுனால வலுவான பருவமழை தான் தெரியுது. அதே போல் வங்கக்கடல் வெப்பம் உயர்கிற காரணத்தினால ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, ஒடிசா, மேற்கு வங்கம் பகுதியில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி வட இந்திய நிலப்பகுதி இமயமலை ஒட்டி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நுழைஞ்சு அதிக மழைப்பொழிவை கொடுப்பதற்கும், வட இந்தியாவில் போய் அதிக மழை நீரை குவிப்பதற்கும், நீராவியை குவிப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே அது எல்னினோவாக இருந்தாலும், லானினாவாக இருந்தாலும், அது சூப்பர் எல்னினோவாக இருந்தாலும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தையும் தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடலை வெப்பத்தை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்குது. வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா
தமிழ்நாட்டின் கரையோரத்தில் 30-31 டிகிரி இருக்கக்கூடிய வெப்பம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உயரும் காலம்தான். வடக்க போயிட்டு ஜூன் 21 வடக்க போயிட்டு மீண்டும் டிசம்பர் 21 தெற்கே வந்து நெடுங்கோட்டை தாண்டி போய் செப்டம்பர் 21 தாண்டி டிசம்பர் 21 வரைக்கும் தெற்கே போகிற வரைக்கும் வெப்பம் வந்து நெடுங்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே தமிழ்நாட்டை ஒட்டி வெப்பம் உயர்வதற்கு தான் சாதகம் இருக்குது. இதனால் வலுவான நீரோட்டம் வலுவான வெப்பம் காரணமாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு மிக வலுவாக கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும், வடகிழக்கு பருவமழை மிக வலுவாக இருக்கும் என்பது தான் நம்முடைய வானிலையோட கணிப்பாக இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் மத்திய பகுதி வரைக்கும் வெப்பம் உயர்ற காரணத்தினால அங்கே உருவாகக்கூடிய ஆசிய புயல்கள் சூப்பர் புயலாக உருவாகி ஜப்பான், சீனா, தாய்வான் மற்றும் ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை தாக்கும். இதனால் அங்கேயும் அதிகமான மழை பொழிவும் கொடுக்க போகுது. ஆகவே தயவுசெய்து அச்சம் கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து கோடை மழையை அனுபவிங்கள். வரக்கூடிய கோடை மழையை வெயில் குறித்த அச்சமோ அனல் காற்று குறித்த அச்சமோ ஹீட் ஸ்ட்ரோக் குறித்த அச்சமெல்லாம் வேண்டாம். ஆனால் இருக்கக்கூடிய வெயிலுக்கு கொஞ்சம் வியர்வை அதிகமாக வர்றதுனால புழுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக இருந்தணும். வேறு ஒன்றும் இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் வெளியே அதாவது வியர்வையாக வெளியே இருக்கிற காரணத்தினால தண்ணீர் சத்து குறையும். இதனால் தண்ணீரை அதிகமாக பருகணும். நீர்ச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிடணும். இது ஒன்று தான் பிரச்சனையே தவிர வியர்வை மட்டும் அதிகமாக இருக்கும். அனல் காற்று இதெல்லாம் அச்சப்பட தேவையில்லை. மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பம் குறையும். கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பம் இதே நிலை தொடரும். உள் மாவட்டங்களில் 101, 102, 103 போயிட்டு இருந்தாலும் அதுவும் 101, 102 குறைஞ்சி பிறகு 100ஆக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். ஆகவே மழைப்பொழிவு இரவு நேர மழைப்பொழிவு அனல் வெயிலை குறைத்து விட்டு புழுக்க வெயிலை வியர்வையை மந்தமான வெயிலை தான் கொடுக்க போகிறது. அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.